பயிர் வகைகளின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் பயிர் பெருக்கு திட்டம் கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 174 கோடி நிதியில் 24 லட்சம் ஏக்கர் பரப்பில் 9,44,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. துவரை சாகுபடி பரப்பினை உயர்த்தும் நோக்கத்தில் துவரை சாகுபடி பரப்பு விரிவாக்க இயக்கம், நடவு துவரை சாகுபடி ஆகிய திட்டங்கள் ரூபாய் 66 கோடி நிதியில் 2,52,000 ஏக்கரில் செயல்படுத்தப்பட்டு 1,48,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். எண்ணெய் வித்து பயிர்கள் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் எண்ணெய் வித்து இயக்கத்தின் கீழ் நிலக்கடலை, எள் உள்ளிட்ட எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செய்ய உயர் தொழில்நுட்பங்களுக்கான இடுபொருட்களும் மானியமும் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணெய் வித்துகளின் பரப்பு மற்றும் உற்பத்தியை பெருக்க ரூபாய் 229 கோடி நிதியில் 14 லட்சம் ஏக்கரில் எண்ணெய் வித்து பயிர்களின் சாகுபடி ஊக்குவிக்கப்பட்டு 7,54,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தற்போது எத்தனால் உற்பத்தியிலும் தீவனம் உற்பத்தி தயாரிப்பிலும் மக்காச்சோளத்திற்கான தேவை பெருமளவு அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மக்காச்சோள பயிர் சாகுபடி மூலம் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைத்திட செய்ய மக்காச்சோள உற்பத்தியினை ஊக்குவிப்பதற்கான திட்ட இனங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 78 கோடி நிதியில் செயல்படுத்தப்பட்டு 1,50,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இதனால் மக்காச்சோள சாகுபடி பரப்பு 10 லட்சம் ஏக்கரிலிருந்து 12 லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளது. மக்காச்சோள உற்பத்தியின் 26 லட்சம் மெட்ரிக் டன்னிலிருந்து 27 லட்சம் மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது. வேளாண் பணிகளை உழவர்கள் காலதாமதமின்றி மேற்கொள்ளவும், வேளாண் பணியாளர்கள் பற்றாக்குறையை ஈடு செய்யவும் வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 77,499 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. இது தவிர 1,320 வேளாண் இயந்திர வாடகை மையங்களும் நிறுவப்பட்டன. இதற்கென மானியமாக மொத்தம் ரூபாய் 783 கோடி வழங்கப்பட்டது. இதற்கு முந்தைய 5 ஆண்டுகளில் 29,945 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் மட்டுமே விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் மூலம் பாசனத்திற்காக விவசாயிகளுக்கு தடையற்ற மின்சாரத்தை உறுதி செய்ய 4,150 சூரிய சக்தி பம்பு சென்டர்கள் நிறுவப்பட்டு ரூபாய் 83 கோடி மானியம் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5,954 புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகளும் ரூபாய் 7,67 லட்சம் மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர வாடகை கைபேசி செயலி மூலம் வேளாண்மை பொறியியல் துறையின் 3,816 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் தேவைப்படும் விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்த கட்டணத்தில் வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2020-21 ஆண்டில் 1,265 வேளாண் இயந்திரங்கள், கருவிகளை மட்டுமே வாடகைக்கு வழங்கியிருந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கையில் வேளாண் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு இச்சேவை வலுப்படுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிலத்தோடு நீர் இயந்து என்று வள்ளுவம் கூறுவதனை முழுமையாக உணர்ந்து இந்த அரசு தமிழ்நாட்டின் நிலையான வேளாண்மைக்கு நீர்ப்பாசனத்தை உறுதி செய்யும் அனைத்து முனைப்புகளையும் மேற்கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை சுமார் 2 லட்சம் புதிய இலவச மின்சார இணைப்புகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் மொத்தமுள்ள 23,86,000 இலவச விவசாய மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கென இத்துறையால் இதுவரை ரூபாய் 33,904 கோடி நிதி செலவிடப்பட்டுள்ளது. பாசன நீரினை சிக்கனமாக பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்க நுண்ணீர் பாசன திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்துடனும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்துடனும் முழு முனைப்புடன் செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தில் 5,03,000 ஹெக்டரில் ரூபாய் 4,061 கோடி நிதி ஒதுக்கீட்டில்
நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. இதனால் 5,13,000 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். காவேரி படுகை கதிரால் நிறைந்து களஞ்சியங்கள் நிறையும்படி மேட்டூர் அணை குறித்த காலங்களில் திறந்துவிடப்பட்டதோடு கடமடை பகுதி வரை பாசன நீரை தங்கு தடையின்றி கொண்டு செல்ல ஏதுவாக காவேரி, வெண்ணாறு, வெள்ளாறு, வடிநில பகுதிகள், கல்லணை கால்வாய் பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் 8,371 கிலோமீட்டர் நீளத்திற்கான சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் ரூபாய் 33,77,00,000 செலவில் தூர்வாரப்பட்டுள்ளன. நீர்வளத்துறை மூலம் அணைகளின் ஆயக்கட்டு பகுதிகளில் ரூபாய் 498 கோடி செலவில் 4,580 தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பெரம்பலூர், தூத்துக்குடி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தருமபுரி, விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் உள்ள 357 நீர்வடி பகுதிகளில் 2 லட்சம் ஹெக்டேரில் ரூபாய் 369 கோடி மதிப்பீட்டில் நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு பல்வேறு இயற்கை வள மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தகைய முத்தான முன்முயற்சிகளின் விளைவாக தமிழ்நாட்டில் கூடுதலாக 3,48,000 ஹெக்டேர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி கிடைத்துள்ளது என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த பரப்பில் அதிக வருமானமும் ஊட்டச்சத்து பாதுகாப்பும் தரவல்ல காய்கறிகள், பழங்கள், சுவைதாளித பயிர்கள் போன்ற தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி, பழந்தரும் பழப்பயிர் சாகுபடி திட்டம், பலா இயக்கம், முருங்கை இயக்கம், வெங்காய சாகுபடி இயக்கம், மிளகாய் மண்டலம், கறிவேப்பிலை தொகுப்பு, சிறப்பு தோட்டக்கலை பயிர்களில் பரப்பு விரிவாக்கம், முக்கணி மேம்பாட்டு திட்டம் போன்ற திட்டங்கள் மூலம் பெருமளவு ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. தக்காளி, வெண்டை, கத்திரி, முருங்கை போன்ற காய்கறிகளின் பரப்பு 1 லட்சம் ஹெக்டேரில் விரிவாக்கம், 1979 ஹெக்டேர் நிரந்தர பந்தல் ஆகிய மேற்கொள்ள 1,68,000 விவசாயிகள் ரூபாய் 259 கோடி மானியம் பெற்று பயனடைந்துள்ளனர். மா, பலா, வாழை, கொய்யா, பப்பாளி போன்ற பழங்களின் சாகுபடி பரப்பு 36,555 ஹெக்டேரில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதற்கென ரூபாய் 72 கோடியே 47 லட்சம் மானியம் வழங்கப்பட்டு 48,580 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். உலகளவில் புகழ்பெற்ற ஏற்றுமதி வாய்ப்புகள் நிறைந்த மிளகாய், மஞ்சள், மிளகு, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் போன்ற சுவைதாளித பயிர்களின் சாகுபடி பரப்பு 22,980 ஹெக்டேரில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதற்கென ரூபாய் 32 கோடி மானியம் அளிக்கப்பட்டு 29,855 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். மல்லிகை, ரோஜா, செவ்வந்தி, சாமந்தி, சம்மங்கி போன்ற மலர்களின் மூலம் தினசரி வருமானம் பெற்று விவசாயிகள் பயனடைய அவற்றின் சாகுபடி பரப்பு 11,380 ஹெக்டேரில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதற்கென ரூபாய் 28 கோடி மானியமாக வழங்கப்பட்டு 18,130 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். குடைமிளகாய், கார்னேஷன் போன்ற உயர் மதிப்புள்ள தோட்டக்கலை பயிர்களை ஆண்டு முழுவதும் பாதுகாப்பான சூழலில் சாகுபடி செய்து அதிக வருமானம் பெற்றிட பசுமை குடில், நிழல்வளை குடில் சாகுபடி 23,55,000 சதுர மீட்டரில் ஊக்குவிக்கப்பட்டு 1,756 விவசாயிகளுக்கு ரூபாய் 91 கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அத்தியாவசிய வணிக பயிரான முந்திரியின் முக்கியத்துவம் கருதி கடந்த 5 ஆண்டுகளில் 8,400 ஹெக்டேரில் முந்திரி பரப்பு விரிவாக்க திட்டம் ரூபாய் 12 கோடி நிதியில் செயல்படுத்தப்பட்டு 9,687 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். அரசின் இத்தகைய முயற்சிகளால் தமிழ்நாடு தேசிய அளவில் மரவள்ளி, மல்லிகை உற்பத்தியில் முதலிடமும், நெல்லி, முட்டைக்கோஸ், முள்ளங்கி உற்பத்தி திறனில் முதலிடமும், மரவள்ளி, மல்லிகை, பலா, கொய்யா உற்பத்தி திறனில் 2ஆம் இடமும் பெற்றுள்ளது. அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைக்கவும், சந்தை மதிப்பை உயர்த்தவும், விவசாயிகளின் வாழ்வாரத்தை மேம்படுத்தவும் கடந்த 5 ஆண்டுகளில் 3,435 சிப்பம் கட்டும் அறைகள், 8,218 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 5 குளிர்பதன கிடங்குகள், 3,44,000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலான வெங்காய சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 175 கோடி செலவினத்தில் அமைக்கப்பட்டு 15,606 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தென்னை வளர்ச்சி,
லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்கும் தென்னையின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு மாநில தென்னை நாற்று மையம் நிறுவுதல், செயல் விளக்க திடல் அமைத்தல், இயற்கை உர கூடாரம் அமைத்தல், தென்னந்தோப்புகளில் மறுநடவு மற்றும் புத்தாக்கம் ஆகிய இனங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் 17,860 ஹெக்டரில் ரூபாய் 54 கோடி நிதியில் மேற்கொள்ளப்பட்டு 26,800 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தென்னை வேறுவாடல் நோய் மீட்பு திட்டம் 2023-24 மற்றும் 2024-25 ஆண்டுகளில் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் 3,943 ஹெக்டேரில் செயல்படுத்தப்பட்டது.